ஹாய் குட்டீஸ். அடிக்கிற வெயில்ல பாட்டிலுக்கே ரொம்ப தாகமா இருக்கான். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சூடான பாட்டில். எப்படி தண்ணியை குடிக்குதுன்னு பாருங்க. பாட்டிலுக்குள்ள தண்ணி மேல வர்றது தெரியுதா? குளிர்ந்த தண்ணிய பாட்டில் மேல ஊத்துறோம். தண்ணி கொஞ்சம் வேகமா மேல வர்றத பார்க்க முடியுது. திரையில பார்க்கிறதுக்கு வேகமா தெரியுது. நாம செய்யும் போது கொஞ்சம் வேகம் குறைவா கூட இருக்கலாம். இதை செய்யறதுக்கு நமக்கு தேவையானதெல்லாம் கண்ணாடி பாட்டில், ஒரு தட்டு, கலர் தண்ணி, அவ்வளோதான். முதல்ல ரொம்ப சூடான தண்ணிய பாட்டில்ல ஊத்திக்குவோம். ரொம்ப சூடான கொதிக்கிற தண்ணிங்கிறதுனால ரொம்ப கவனமா இருக்கணும். நல்லா பாட்டில கலக்கி தண்ணிய வெளியே ஊத்திடுங்க. நாம இதை எதுக்கு செஞ்சோம்னா, பாட்டிலுக்கு உள்ள இருக்கிற காத்தோட வெப்பநிலைய சூடான தண்ணி அளவுக்கு மாத்துறதுக்காகத்தான். சீக்கிரமாவே பாட்டில கலர் தண்ணி ஊத்தி வச்சிருக்கிற தட்டு மேல தலைகீழா வச்சிடுங்க. இங்க பாருங்க, தட்டுல இருக்கிற தண்ணி பாட்டிலுக்குள்ள உயருது. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா பாட்டிலோட கால் பகுதி வரைக்கும் தண்ணி உயர்ந்திருக்கும். நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சரியா எவ்வளவு உயரம் தண்ணி உயர்ந்திருக்குன்னு அளந்தே பார்த்துக்கலாம். இது எப்படி நடக்குது? ஆக்சிஜனை உறிஞ்சற மாதிரி நாம எதையும் எரிய விடலையே. நாம சூடான தண்ணிய ஊத்தும் போது பாட்டில் உள்ள இருக்கிற காத்தோட வெப்பநிலைய அதிகரிக்கிறோம். பாட்டில தலைகீழா தண்ணி இருக்கிற தட்டுல வைக்கிறப்போ குளிர்ந்த காத்த உள்ள இழுக்குது. காத்து குளிர்வடையும் போது அடர்த்தி குறையறதுனால அதை நிரப்பத்தான் பாட்டில் தண்ணிய உள்ள இழுக்குது. இங்க பாருங்க, குழந்தைங்கெல்லாம் எவ்வளவு ஜாலியா செஞ்சு விளையாடுறாங்கன்னு. காத்தோட அடர்த்தியும் வெப்பநிலையும் நேரடி விகிதமா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ பாட்டிலுக்கு தாகம் தீர்ந்துட்டதால சில கேள்விக்கு பதில் சொல்லலாமே. அதிகபட்சம் எவ்வளவு உயரத்திற்கு தண்ணி மேலெழும்பும்? எத்தனை சதவீதம் தண்ணீர் உயரும்? தட்டுல தண்ணிக்கு பதுவா எண்ணெய் ஊத்தினா என்ன நடக்கும்? மாற்றம் ஏற்படுமா? சூடான தண்ணியை ஊத்தி பாட்டில வெப்பமடைய செய்ததற்கு பதிலா அதே அளவுக்கு வேறு வழியில வெப்பமடைய செய்தா உயரும் தண்ணியோட அளவு அதிகமாகுமா குறையுமா? இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். அடிப்படை தத்துவம் வளிமண்டல அழுத்தம். சூடான நீர் பாட்டிலினுள் ஊற்றப்படும் பொழுது வெப்பத்தின் காரணமாக காற்று விரிவடைந்து வெளியே செல்கிறது. இது ஒரு குறைந்த அழுத்தத்தை உருவாக்குகிறது. இந்த பாட்டில் தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்படும் பொழுது உள்ளே உள்ள குறைந்த காற்றழுத்தம் காரணமாக வெளியே உள்ள அதிக அழுத்தம் உள்ள பகுதியிலிருந்து நீரானது அழுத்தப்பட்டு உள்ளே செல்கிறது.